மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? நல்ல வேலை, ஒய்ஃப், குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றதுக்கு தேவையான அனைத்தும் வச்சிருக்க நம்ம படத்துடைய ஹீரோ. இப்படி இவரோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அந்த வேலை காலி ஆயிடுது. சரி, வேற வேலை தேடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் வேலையே கிடைக்கல. சோ வேற வழி இல்லாம இவர் வீட்டுல இருந்து பையனை பாத்துக்கிறாரு. ஒய்ஃப் வேலைக்கு போயிடுறாங்க. இப்படி பையனை பாத்துக்கிறதையே ஃபுல் டைம் வேலையா வச்சிருந்த நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. ஏன் பேசாம நம்ம பையனை பாத்துக்கிறதையே ஒரு வேலையாக்கிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு சின்ன பிளேஸ்குள்ள ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்னமோ சும்மா டைம் பாஸ்க்கு தான் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா போக போக பிசினஸ் நல்லா போக ஆரம்பிச்சிருது. எந்த அளவுக்குன்னா அவங்க சிட்டில இருக்க இன்னொரு பிராண்டட் பிளே ஸ்கூலோட பிசினஸே அடி வாங்க ஆரம்பிச்சிருதுன்னா பாத்துக்காங்களேன். சோ அந்த பிராண்டட் பிளே ஸ்கூலுடைய பிரின்சிபல் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவுடைய பிளே ஸ்கூல்ல மூட ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க அந்த பிளே ஸ்கூல்ல மூடுறதுக்காக அந்த பிரின்சிபல் என்னெல்லாம் பண்ணாங்க, அதுல இருந்து ஹீரோ அவருடைய பிளே ஸ்கூல்ல காப்பாத்தினாரா இல்ல ஸ்கூல் எல்லாம் இழுத்து மூடிட்டு திரும்ப அவருடைய வேலைக்கே போயிட்டாரா? ஆன்லைனை பார்த்து படத்தை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான படம். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்புறேன். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பட்டனும் இருக்கு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை எப்ப அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. சோ ஏதாவது ஒன்றுல ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. நான் உங்களுடைய நண்பன், மச்சான், தோஸ்து, அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டுக்குள்ள இருக்க சின்ன பையனை காட்டுறாங்க. ஆளுக்கு 3 வயசு தான் இருக்கும். ஆனா அவனே எந்திரிச்சு பல்லு விளக்கிக்கிறான், பாத்ரூம் போய்க்கிறான். இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல டைனிங் டேபிள்ல இந்த படத்துடைய ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த பையன் போயிட்டு, டே தகப்பா, வேலைக்கு டைம் ஆயிடுச்சுடா, எந்திரா அப்படின்ற மாதிரி சொல்லி எழுப்பி விட, அவனே ரொம்ப தேங்க்ஸ்டா, ஆமாண்டா டைம் ஆயிடுச்சுடா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து குளிக்கிறதுக்காக கிளம்புறாரு. இப்ப அந்த பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவுடைய ஒய்ஃப், அதான் ஹீரோயின், அவங்க பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கும்போது, என்னடா நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்த பேப்பரை காணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அங்க பையன் அதை வச்சுதான் வாயை தொடச்சிட்டு இருக்கான். என்னுடைய உழைப்புடா, என்னடா பண்ற நீ, குடு, சரி நான் கிளம்புறேன் பேபி, பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கும்போது, டே புருஷா, இன்னைக்கு பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும், கரெக்ட் டைமுக்கு வந்துரு என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்னைக்கு டைமை மிஸ் பண்ணிருக்கேன், அதெல்லாம் பக்காவா வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஆபீஸ்க்கு போறாரு. அங்க ஆபீஸ்ல இப்ப ஹீரோக்கு பக்கத்துல நிக்கிறாரு இல்லையா, இவரு ஹீரோவோட ஃப்ரெண்டு. என்ன மச்சான், வேலையெல்லாம் முடிஞ்சா, பக்கா தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது, இல்லடா ப்ரோக்கோலி சொதப்பிட்டான், கேரட் மட்டும் தான் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு குழந்தைங்களுக்காக ஃபுட் செய்யற கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க இன்னைக்கு ஒரு ஃபுட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதை பிரசன்ட் பண்றதுக்காக கேரட், ப்ரோக்கோலி இப்படி 2 காஸ்டியூம் இருக்கு. அது ரெண்டுத்தையுமே போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி குழந்தைங்களுக்கு முன்னாடி அந்த ஃபுட்டை பிரசன்ட் பண்ணணும். இதுதான் இன்னைக்கு மீட்டிங்ல ஹீரோ பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த ப்ரோக்கோலி காஸ்டியூம் போட வேண்டியவன் ஆளை காணோம். சோ என்னடா பண்ணலாம்னு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஃபைல் எடுத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, இவன் ஆக்சுவலா கம்பெனில எடுபடியா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவனை ஹீரோ கூப்பிட்டு நடிக்க சொல்றாரு. ப்ரோக்கோலிலாம் என்னால நடிக்க முடியாது, வேணா கேரட் கொடுங்க நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா குழந்தை பையனா இருக்கான், சரி ஓகே அதே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அந்த 2 பேரையுமே உள்ள அனுப்புறாரு. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் இந்த சைடு கண்ணாடியில இருந்து பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஹாலுக்குள்ள குழந்தைங்களுக்கு முன்னாடி அந்த சாப்பாடை கொடுத்து இவனுங்க சும்மா பிரசன்ட் பண்ற மாதிரி அந்த ஃபுட்ல எவ்வளவு நல்லது இருக்கு, கேரட், ப்ரோக்கோலி இதெல்லாம் எவ்வளவு உடம்புக்கு நல்லது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பாட்டு பாடிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த ரூம்ல இருக்க குழந்தைங்க சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு, அடச்சை நல்லாவே இல்ல, இதுக்காடா இவ்வளவு சீனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, குழந்தைங்களா அதுங்க சும்மா இல்ல, அந்த சாப்பாடெல்லாம் தூக்கி அடிச்சு கேரட்டுக்கும் ப்ரோக்கோலிக்கும் அடி செம்மையா விழுந்துட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, ஐயோ டேய் அவனுங்களை காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறாரு. இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் ஹீரோவுடைய பையனையும் காட்டுறாங்க. அம்மா எங்கம்மா அப்பா அப்படின்னும் போது, உங்க அப்பா என்னைக்குடா சீக்கிரம் வந்திருக்கான், வெயிட் பண்ணு வருவான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சரியா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. என்னாச்சு பேபி, டைம் லேட் ஆயிடுச்சா, சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் அந்த பிராண்டடான பிளே ஸ்கூலுக்குள்ள போறாங்க. இது ஒன்றும் சாதா ஸ்கூல் இல்ல, பெரிய பெரிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கூட இதுக்குள்ள நடத்துற கோர்சஸ்லாம் சொல்லி தர மாட்டாங்க போல இருக்கு. அந்த இடம் எல்லாத்தையுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வராங்க. நீங்க தான் நியூ அட்மிஷனா, வாங்க நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அங்க உள்ள போயிட்டு பார்க்கும்போது கிரவுண்ட்ல கராத்தே பிராக்டிஸ், கிளாஸ் ரூம்ல ஸ்பீச், இன்னொரு சைடு டெஸ்ட். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, மேடம் அவங்க நீட்டுக்கா ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா சார், நீட்டு ஜேஇ ரெண்டுத்துக்குமே எதுக்கு வேணாலும் போய்க்கலாம் எப்படி அப்படின்னு போது, ஐயா சரி ஓகே நல்ல ஸ்கூலா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல ஹீரோக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வருது. பேபி போய் ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, உனைய பத்தி தான் தெரியுமேடா புடிச்சா, சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோ அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அந்த பிரின்சிபல் என்ன பண்றாங்கன்னா ஸ்கூலுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப அதெல்லாம் பார்த்துட்டு, அடேங்கப்பா வருஷத்துக்கு இவ்வளவு வாங்குறீங்க, ரொம்ப அதிகமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னும் போது, வருஷத்துக்கா மேடம் அது மாசத்துக்கு அப்படின்னு அந்த பிரின்சிபல் சொல்ல, இப்ப ஹீரோ ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. ஹீரோ குழந்தைங்களுக்காக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருந்தாரு இல்லையா,
இல்லையா, அதே மாதிரி ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனிலேயே ஆப்போசிட்ல வேற ஒரு ப்ராடக்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட லீடர் எங்க ப்ராடக்ட் செலக்ட் ஆயிடுச்சுடா, இனி ரெடி பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, இந்த ஓணம் ப்ராடக்ட் கிட்ட எல்லாம் நம்ம தோத்துட்டோமேடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு பேசும்போது, அட ஏன் மச்சான் கவலைப்படுற, ப்ரோக்கோலி இல்லைன்னா நாட்டுக்கோழி விட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்க்குள்ள போகும்போது அந்த சமயத்துல கம்பெனியுடைய சிஇஓ அந்த இடத்துக்கு வராரு. வாங்க சார், என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்க ரெண்டு பேர்ட்டையுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு உங்களுடைய ப்ராடக்ட் ஃபெயில் ஆயிடுச்சுல்ல, அதனால ப்ராடக்ட்டுடைய டீமையே நாங்க டிஸ்மேண்டில் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது டிஸ்மேண்டிலா? பண்ணுங்க கவலைப்படாதீங்க, நான் புதுசா ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போறேன். இந்த வாட்டி பஞ்சு மிட்டாயை வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த சிஇஓ அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு, டீமை டிஸ்மேண்டில் பண்ண போறீங்களா? நாங்களும் அதே டீம் தானே, அப்ப எங்க வேலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கட் பண்ணா வீட்ல நம்ம ஹீரோ டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. வைஃபும் குழந்தையும் அங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வேலை போன விஷயத்த அவர் சொல்றாரு. என்னடா வேலை போயிடுச்சுன்னு அசால்ட்டா சொல்ற, நம்ம பையனை காலேஜ்ல சேர்க்கணும், இல்லாட்டி நான் வேலைக்கு போட்டுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, எதுக்கு நீ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க, நான்லாம் வருவேனான்னு எல்லா கம்பெனியும் ஏங்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா 1.5 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இன்ன வரைக்கும் வேலை கிடைக்கல. வீட்டுல உட்காந்து லோன் பில்லுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் இப்ப வந்துட்டு, பையனை வேற ஏதாவது ஒரு சின்ன பிளே ஸ்கூல்ல சேர்த்துட்டு நான் வேலைக்கு போறேன், நீ அது வரைக்கும் வேற ஏதாவது வேலை தேடு சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பையனை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அந்த பிராண்டட் பிளே ஸ்கூலை தவிர மீதி எல்லா ஸ்கூலும் உருப்படியே இல்லாம இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு ரகம். ஒருத்தன் என்னடானா பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஸ்கூலை வச்சிருக்கான், இன்னொருத்தனோட வீட்டுல போலீஸ் ரைடு வேற வருது. இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பயந்துட்டு, சுத்தம்டா இங்க சேர்த்தா நம்ம புள்ளைய கடைசியில ஜெயில தான் பாக்குற மாதிரி இருக்கும், வாங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வேற வழி இல்ல, வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோ தான் பையனை பாத்துக்கணும். இப்ப வீட்டுல அவர் உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு கையை நீட்டிட்டு இருக்காங்க. என்ன கையை நீட்டுற, என்கிட்டலாம் காசு இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, காசு இல்ல எருமை, கார் சாவியை கொடு, நான் பென்ஸ்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது காரா, அதெல்லாம் என்கிட்ட இல்ல, தேடி எடுத்துக்கோ, என்கிட்டேவா, சாவியை கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் கையில சாவியை கொடுத்துடுறாரு. இப்ப ஹீரோயின் கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவரோட பையனை தூக்கிட்டு வேகமா வெளியே வந்து, இதுக்கு பேரு ஆக்சிலரேட்டர் கிளட்ச் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க, டேய் நீ போய் பையனை பாத்துக்கிற வேலையை பாரு, நான் உன் காரை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு சர்ன்னு கிளம்புறாங்க. ஐயோ எங்க போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இப்ப பையனை கூட்டிட்டு உள்ள போறாரு. ஹீரோக்கும் பையனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, இவர் நிலைமை தான் இப்படி காஞ்சி போன மாதிரி இருக்கு, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாருல்ல, அவராவது சந்தோஷமா இருப்பாருன்னு அவருக்கு கால் பண்ணா, ஃப்ரெண்டு நிலைமை அதுக்கு மேல, அவருடைய பையனுக்கு பேம்பர்ஸ் போட்டு விடுறதுக்காக பின்னாடியே வரட்டிக்கிட்டு இருக்காரு. அட என்னடா நீ, சரி நீ கிளம்பி பார்க்குக்கு வா, நானும் என் பையனை கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ பையனை கூட்டிட்டு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போறாரு. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, இடம் என்ன மச்சான், உனக்கும் வேலை கிடைக்கல எனக்கும் வேலை கிடைக்கல, நம்ம பேசாம ஏதாவது கம்பெனி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, அதுக்கெல்லாம் நிறைய காசு வேணும்டா அப்படின்னு ஹீரோ சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்து உட்கார்றாங்க. பேரு பெக்கி. இவங்களும் நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். அப்பனுங்க ரெண்டு பேரும் ஜாலியா வீட்டுல இருக்கீங்க போல இருக்கு, என் புருஷன் வேலைக்கு போயிட்டான், என் பையனை ஒரு பிளே ஸ்கூல்ல சேர்க்கலான்னு பார்த்தா அந்த பிராண்டட் ஸ்கூல்ல ரேட் அதிகம், மீதி எல்லா ஸ்கூலும் ஸ்கூலானே தெரியல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போகும்போது இதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அந்த சைடு ஃப்ரெண்ட் அவருடைய பையனை கூப்பிடுறதுக்காக போயிருப்பாரு. இப்ப அவர் வந்து பக்கத்துல உட்காரும் போது, டேய் மச்சான் எனக்கு ஒரு ஐடியாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோடைய வீட்ல ஒரு சின்ன பிளே ஸ்கூல் ஆரம்பிக்கலாங்கிற ஐடியாவை ஹீரோ சொல்றாரு. இத ஃப்ரெண்டு கேட்டுட்டு, நம்ம பசங்களே நம்மளால பாத்துக்க முடியலடா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லும்போது, அதெல்லாம் அசால்ட்டா பாத்துக்கலாம் மச்சான், நம்மளால முடியாததா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒரு ரெஸ்டாரண்டோட ஓனர் டென்ஷனா ரெண்டு பசங்களை கூட்டிட்டு, யாரோட பசங்கடா இது, இங்க வந்து சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, திரும்பி பார்த்தா நம்ம பசங்களோட பசங்க தான். ஐயோ அந்த பசங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அன்னைக்கு நைட்டு ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள திரும்ப வரும்போது வீடு ஃபுல்லா புதுசு புதுசா பொருளா இருக்கு. இப்ப இவங்க வந்து பேசும்போது நம்ம ஹீரோ அவருக்கு வந்து ஐடியாவெல்லாம் சொல்றாரு. ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை, உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான்டா நீ பையனை பாத்துக்க போற, அதுக்குள்ளேயுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருவேளை எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் உடனே இந்த ஸ்கூலை நிறுத்திடுறேன், வீட்டுல இருக்கிறதுக்கு இதையாவது நான் பண்றேனே ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ஏன்னா அவ்வளவு சப்போர்ட்டிவ். சரி பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோவோட பிளே ஸ்கூலுக்கான ஃபிளையர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லா அம்மாக்களுக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட பிளே ஸ்கூல் அட்மிஷன் டேவும் வந்துருது. அங்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எல்லா அம்மாக்களும் வந்து பார்த்துட்டு, பசங்க ரெண்டு பேரும் டீச்சர்ஸா, அதுவும் பிளே ஸ்கூல் டீச்சர்ஸ், நீங்க எப்படி எங்க பசங்களை பாத்துப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை மேடம், நாங்க ரெண்டு பேருமே அப்பாக்கள் தான், நாங்க பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மாணவன் குரூப்பா நீங்க போங்கடா அங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அம்மா அங்க இருந்து ஓடியே போயிடுறாங்க. இப்ப மீதி உள்ள ரெண்டு அம்மாவும் இதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மூணாவதா ஒரு பொண்ணு வராங்க. யாருன்னா பார்க்ல பெக்கின்னு
ஒரு அம்மாவை பார்த்தோம் இல்லையா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவங்க வந்துட்டு யாரோ வெளியாள் மாதிரி இந்தாங்க அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபில் பண்ணி கொடுக்கும்போது பின்னாடி உள்ள 2 அம்மாவும் பார்த்துட்டு என்ன அவங்க 2 பேரை நம்பி நம்ம பசங்களை விடுறதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ ஏங்க நாங்க 2 பேரும் அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு, நம்ம பெகி கமான் கைஸ் யோசிச்சு பாருங்க, பெண் விடுதலை ஃபீமேல் ஈக்குவாலிட்டி எல்லாம் பேசுறோம்ல, பசங்க இப்ப இறங்கி பொண்ணுங்களோட வேலையை பாக்குறேன்னு சொல்றாங்க, நம்பி நம்ம பசங்களை அனுப்புவோம் அப்படின்ட்டு பெகி சொல்ல, சரி ஓகே இவ்வளவு சொல்றா நம்மளும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த 2 அம்மாக்களும் அவங்களுடைய பசங்களை அனுப்புறாங்க. கூடவே இன்னும் நிறைய குட்டி பசங்க எல்லாம் வந்து அட்மிஷன் போட்டுக்கிறாங்க. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். ஒருத்தன் என்னடானா செவுத்த பிடிச்சிக்கிட்டு வர மாட்டேங்கிறான், இன்னொருத்தன் எப்பவுமே ஃபிளாஷ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருப்பானா, கேட்டாவன் ஃபிளாஷ் உடைய வெறித்தனமான ஃபேனா, சரி இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லா பசங்களையுமே நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஓகே பசங்களா இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸா, பரவாயில்லையே ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளவு பேர் இருக்கீங்க, இதுதான் நம்ம ஸ்கூலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதை படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லா பசங்களும் அதை கையில வாங்கி பெபேன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னடா படிக்க தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எங்க யாருக்கும் படிக்க தெரியாது சார் அப்படின்ற மாதிரி அங்க உள்ள பசங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, ஓ மறந்துட்டேன் எல்லாம் குழந்தைங்களோ, சரி ஓகே கொடுங்க பசங்களா நானே படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அட போங்க சார் வாங்க ஓடி பிடிச்சி விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பையன் அங்க இருந்து எந்திரிச்சு ஓடுறான். இப்ப நம்ம ஹீரோ பின்னாடியே விரட்டிட்டு போகும்போது மீதி பசங்களும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்டும் ஹீரோவும் சேர்ந்து எல்லா பசங்களையும் விரட்டிட்டு இருக்கும் போது அந்த சைடு ஹீரோவுடைய பையன் இது எல்லாத்தையுமே ஏக்கமா பார்த்துட்டு, அப்பா வாங்க ஏரோப்ளேன் விளையாட்டு விளையாடலாம், என்னை தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டே மவனே இது டைமிங் இல்லடா ப்ளீஸ்ரா, சரி ஓகே ரைட் ஒரே ஒரு தடவை அப்படின்ற மாதிரி சொல்லி தூக்கி போடும்போது மத்த பசங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு என்னையும் என்னையும் அப்படின்ற மாதிரி சொல்லி சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க. இத பின்னாடில இருந்து ஃப்ரெண்டு பார்த்துட்டு, நீ இங்கே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அங்க இருந்து வெளியே ஓடிடுறான். அட பாவி நண்பான்னு சொல்லிட்டு இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த எல்லா குழந்தைங்களையும் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்படி ஒரு பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த ஃப்ரெண்டு கிட்டார் எடுத்துட்டு திரும்ப உள்ளுக்குள்ள வராரு. இப்ப கிட்டார் வச்சுக்கிட்டே ஒரு பாட்டு பாடும்போது அந்த பசங்க எல்லாருமே அந்த ஃப்ரெண்டை சுத்தி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் கூட உன்னை துரோகியும் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பசங்க எல்லாருமே நிம்மதியா தூங்கிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் தான் நிம்மதி இழந்து போய் நின்னுட்டு இருக்கானுங்க. எப்பா என்னடா ஃபர்ஸ்ட் டேவே இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காலையில 2 அம்மாக்கள் சந்தேகமா நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் பார்த்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அடேங்கப்பா என் பசங்க எல்லாம் வீட்டுல இந்த டைமுக்கு தூங்கவே மாட்டானுங்களே, பரவாயில்ல சார் உங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ திறமை இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்களோட பசங்களை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மீதி உள்ள பசங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி மச்சான் நான் நாளைக்கு உன்னை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டும் அவருடைய பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நைட் ஆயிடுது. ஹீரோ அவரோட பையனோட ரூம்குள்ள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பையன் படுத்துட்டு இருக்கான். சாரிப்பா இன்னைக்கு உன் பொம்மைங்க எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ண வச்சுட்டேன், காசு வந்ததுக்கு அப்புறம் அப்பா உனக்கு வேற ஏதாவது வாங்கி தரேன், உனக்கு இப்ப ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படியா சரி இந்த கதையை படிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோ அவருடைய பையனுக்கு கதையை படிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பன் புள்ள 2 பேரையுமே காணா அப்படின்னு யோசிச்சுட்டு மேல வந்து ரூம்ல பார்க்கும்போது அங்க பார்த்தா ஹீரோவும் அவருடைய பையனும் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பனுக்கு ஏத்த புள்ளுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப அடுத்த நாள் புதுசா இருக்கட்டும் சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி உள்ள கார்டன்ல பசங்களை விளையாட விடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பசங்க விளையாண்டுட்டு அந்த மொத்த இடத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. என்னடா அவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டும் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரே ஒரு பையன் மட்டும் நின்னுகிட்டு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஐயோ பெரிய பிரச்சனைடா, அவன் பேண்ட்டுக்குள்ள இருக்குல்ல பேம்பஸ் அதை போய் மாத்தி விடு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும்போது, நான் என் பையனுக்கே அதெல்லாம் பண்ணது இல்லடா, நீ என்னடா புதுசா என்னைய போய் இன்னொரு பையனுக்கெல்லாம் பண்ண சொல்ற, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த பையனை வேணா நான் பாத்துக்கிறேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பையன் ஃபவுண்டர் நீ தான் பண்ணணும் போ அப்படின்ற மாதிரி சொல்ல வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அந்த பையனை கூட்டிட்டு பாத்ரூம்க்கு போறாரு. தம்பி உனக்கு ஹெல்ப் எதுவும் வேணுமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் வேணாம் சார் நானே போய்ப்பேன், அதெல்லாம் வேணாம் சார் நானே போய்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் பாட்டுக்கு பாத்ரூம்குள்ள போயிடுறான். பரவாயில்லடா நல்ல பையனா தான் இருக்கான் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப அந்த பையன் கிளீன்லாம் பண்ணிட்டு வெளியே வரான் பாருங்க. நல்லா இருந்துச்சு சார், சிட்டிங் தான் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, மிச்சப்படி ஓகே, ரொம்ப ஹைட்ல வச்சிருக்கீங்க சார் பாத்ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோவா ஆஹா கை கழுவும்ல சிங்க் அதை யூஸ் பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ உள்ள போனா ஐயோ இதுக்கு பேம்பஸே நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க கட் பண்ணி அதே சிட்டில இருக்க அந்த பிராண்டட் பிளே ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அங்க பிரின்சிபல் ரூம்ல இருக்கும்போது அவங்களுடைய அசிஸ்டன்ட் வேகமா ஓடி வந்துட்டு, மேடம் நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு நிறைய பசங்க லீவ் போட்டு
இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த டேடி டே கேர் மேலதான் சந்தேகமா இருக்கு, நிறைய பசங்க அங்க போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இருக்காது, இருக்க கூடாது, வேணா அது ஃபீவரா இருக்கும், சரி விடு, முடிச்சு விட்டுற வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இந்த பிரின்சிபல் சொல்ல, கட் பண்ணி அங்க ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. கம்பெனில ப்ரோக்கோலி கேரட் காஸ்டியூம் இருந்துச்சு இல்லையா, அது ரெண்டுத்தையும் போட்டுக்கிட்டு பசங்களுக்கு முன்னாடி WWE வர மாதிரி சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல யாரோ காலிங் பெல் பிரஸ் பண்ற சவுண்ட் கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா வந்திருக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். இந்த மாதிரி பிளே ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்க நடத்தணும்னா அது கீழே ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு செக் பண்றதுக்காக தான் இந்த ஆபீசர் வந்திருக்காரு. இப்போ அவர் அந்த இடத்த முழுசா செக் பண்ணி பார்த்துட்டு, சரி ஓகே நைஸ் நைஸ், இந்தாங்க இந்த ஃபார்மை பிடிங்க, நல்ல வேலை தான் பண்றீங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த ஃபார்ம்ல இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையுமே பின்பற்றுறீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. நாளைக்கு வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது இதே தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ண வேண்டிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆபீசர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ராத்திரியோட ராத்திரியா நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து அந்த ரூல்ஸ்ல போட்டிருக்க எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பிளே ஸ்கூல்ல வீட்டுல நடத்தும் போது ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, செவத்தோட கார்னர்ல இல்ல டேபிளோட கார்னர்ல, அதெல்லாம் குழந்தைங்க விளையாடும் போது அவங்க மூஞ்சிலே குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை எல்லாத்தையுமே சாஃப்டன் பண்றதுக்காக அதை சுத்தி ப்ரொடெக்டிவ் லேயர் ஓட்டணும். அந்த வேலையை கஷ்டப்பட்டு நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோவும் ஒன்னா பார்த்து முடிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்டு, ஏன் மச்சான் நம்ம இவ்வளவு பண்றோமே, இது வர்த்தாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வெட்ரா, எனக்கு என்னமோ நம்ம பசங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குடா, அது மட்டும் இல்லாம என் பையன்லாம் வழக்கமா யாரு கூடயும் பேச மாட்டான், இப்ப என்னடானா அவனுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க, ஹாப்பி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு ஃப்ரெண்டும் சந்தோஷப்பட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஃப்ரெண்டும் ஹீரோவும் ஆபீசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வராரு. ஹீரோவுடைய ஆபீஸ்ல அல்ல கை ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அதான் ப்ரோக்கோலி காஸ்டியூம் வேணா கேரட் கொடுங்கன்னு சொன்னாரு, அவர் அங்க வந்திருக்காரு. எதுக்காகனா நம்ம ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் சம்பள பாக்கி இருந்திருக்கும் கம்பெனில, அதை செட்டில் பண்றதுக்காக வந்திருக்காரு. அதை கொடுத்துட்டு இப்ப கிளம்பலான்னு பார்க்கும்போது, ஓ ஸ்கூல்ல நடத்துறீங்களா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல ஆபீசர் வந்துடுறாங்க. டே தம்பி, கம்பெனிக்கு தானே போற, கொஞ்சம் லேட்டா போடா, தயவு செஞ்சு இந்த பசங்களை கொஞ்சம் பாத்துக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃப்ரெண்டு ஹீரோவை கூட்டிட்டு இப்ப டோர் பக்கத்துல போறாரு. கதவை திறந்து பார்த்தா ஆபீசர் ரெடியா நின்னுட்டு இருக்காரு. வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா, சரி பேப்பரை கொடுங்க ஃபர்ஸ்ட் சைன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, பேப்பரா அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சு பார்த்தா நேத்து கரெக்டா ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி டேபிள்ல வச்சிருந்திருப்பாரு. அதை பசங்க ஃபுல்லா கட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப அதை எடுத்துட்டு வந்து அந்த ஆபீசர் கிட்ட கொடுக்கும் போது, இப்படி இருக்கு, சரி பரவாயில்ல விடு, நான் இங்கெல்லாம் கொஞ்சம் சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பேப்பர்லயே அந்த ஆபீசர் சைனை வாங்கிக்கிறாரு. இப்ப அவர் உள்ள வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது, பரவாயில்லையே எல்லாம் நல்லா இருக்கே, ஆமா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ரூல்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். உங்க ஸ்கூல்ல மொத்தமா 9 பசங்க, சோ மொத்தமா 3 டீச்சர்ஸ், இன்னொருத்தர அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க தானே, நேத்து ரூல்ஸ்ல அது போட்டுருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பண்ணிட்டோமே, அவர் பின்னாடி கிரவுண்ட்ல பசங்களை கூட்டிட்டு போய் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி சமாளிக்க, அப்படியா சரி வாங்க போயிட்டு பாத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு பின்னாடி போறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டுமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா, ஆனா அந்த எடுபுடி பசங்க எல்லாரையுமே அசால்ட்டா மேனேஜ் பண்றான். அவன் சொல்ற எல்லாத்தையுமே அந்த பசங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவங்க ஆச்சரியப்பட்டு இருக்கும் போது, ஓகே கரெக்டா தான் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் அங்க இருந்து போலான்னு பாக்குறாரு. அந்த சமயத்துல ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஆபீசர் கிட்ட போயிட்டு, சார் சார் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், யார் இந்த கம்ப்ளைண்ட்லாம் எங்க மேல கொடுத்தது, அவங்களுக்கு போய் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்க இல்லைன்னா எங்களுக்கு இந்த ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்காது இல்ல, ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஆபீசரும் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஸ்ட்ரைட்டா அந்த பிரின்சிபல் ஆபீஸ்க்கு தான் போறாங்க. உள்ளுக்குள்ள போய் உட்காரும் போது, உங்க பசங்களை எங்க ஸ்கூல்ல சேர்க்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபல் கேட்கும்போது, நாங்க எதுக்குமா ஓ ஸ்கூல்ல சேர்க்கணும், எங்க கிட்ட தான் ஸ்கூல் இருக்கு, அது இருக்க வரைக்கும் எங்க பசங்க அங்கேயே படிச்சுப்பாங்க, நீ ஏதோ எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே, ரொம்ப தேங்க்ஸ், இங்க பாத்தியா ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல்னு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க, ஃப்ரேம் போட்டு எங்க ஸ்கூல் முன்னாடி ஒட்ட போறோம், எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது பெரிய இந்த சர்டிபிகேட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணா கொடுக்க போறாங்க, போய் உங்க டப்பா ஸ்கூல்ல பாக்குற வழியை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்ப ஃப்ரெண்டும் ஹீரோவா அங்க இருந்து கிளம்பும் போது ஃப்ரெண்டு சும்மா இல்லாம, மேடம் சர்டிபிகேட்டை ஜெராக்ஸ் எடுத்து ஃப்ரேம் போட்டு உங்களுக்கும் தரேன், எடுத்து உங்க மூஞ்சில ஒட்டிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து இப்ப கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் எடுபடி கிட்ட போயிட்டு, தயவு செஞ்சு இங்க வேலைக்கு சேர்ந்துக்கோடா, நம்ம கம்பெனில தர்றதை விட 10 ரூபா அதிகமா போட்டே தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நம்ம எடுபடி ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அட நானே போர் அடிக்குதுதான்ப்பா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல அந்த பசங்களுடைய அம்மாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு அம்மா இருப்பாங்க. வேலைனால பையனை பிக் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க உள்ள வந்துட்டு, ஓ நீங்க தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க டீச்சரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாங்க நான் தான் உங்க பையனோட புது அப்பா, அதாவது அப்பானா அந்த மாதிரி சொல்ல வரல, இது டேடி டே கேர், அதான் நானும் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் ஒரு ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடுபடி சமாளிக்கும் போது, ரைட்டு இனி ஆட்டோமேட்டிக்கா அவனே வேலைக்கு வருவான், அந்த 10 ரூபா இன்கிரிமெண்ட்டையும் கட் பண்ணு அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாட்கள்ல இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு பசங்க கிட்ட எல்லாம் ஃபீட்பேக் கேட்டு அந்த ஸ்கூலை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்றாங்க. டீச்சிங் வைஸா இருக்கட்டும், பசங்க கூட விளையாடுறதுல இருக்கட்டும், எல்லாத்துலயுமே. இப்ப ஒரு நாள் சாட்டர்டே நம்ம ஹீரோ அவரோட பையன் கூட வரைஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. டே மவனே எப்படா இருக்கு என் டிராயிங், எது கண்ட்ராவியா இருக்கா, அதெல்லாம் சொல்லக்கூடாது, எங்க நீ என்ன வரைஞ்சிருக்க காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ
ஹீரோ அந்த பையனோட டிராயிங்கை வாங்கி பார்த்தா அதுல ஹீரோவும் பையனும் ஒன்னா நிக்கிற மாதிரி அந்த பையன் வரைஞ்சிருக்கான். உங்க அப்பனுக்கு முடியலதான், அதுக்காக இப்படியாடா நீ கலாய்ப்ப, பரவாயில்ல பல்லைக்கு நம்ம மேல பாசம் ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள சிரிச்சுட்டு இருக்காரு. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட லோன் எல்லாம் அவர் அடைச்சிட்டாரு. புதுசா 3 பசங்க வேற ஜாயின் பண்ணிருக்காங்க, மொத்தமா 12 பசங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேன், எனக்கு என்ன தர போற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, ரைட்டு நல்ல அப்பாவா வேலை பார்த்துட்டோம், இனி பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா வேலை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வரும்போது பாத்ரூம் போகணும் இங்க வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன டைமிங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பையனை பாக்குறதுக்காக போலான்னு பாக்குறாங்க. அம்மா நீங்க வேணாம், எனக்கு அப்பா தான் வேணும், அவரை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அங்க இருந்து போறாரு. அடுத்த நாள் அந்த பிராண்டட் பிளே ஸ்கூல் பிரின்சிபலை தான் காட்டுறாங்க. அவங்க ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் வேகமா ஓடி வந்துட்டு, மேடம் நம்ம ஸ்கூல்ல இருந்து 3 பசங்க இப்ப டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க, இன்னும் நிறைய பசங்க வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த பிரின்சிபலுக்கு நல்லாவே புரியுது. அப்பயே அவனுங்க ஸ்கூலை மூட விட்டுருக்கணும், சின்ன பசங்க நினைச்சு சும்மா விட்டுட்டேன், திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போனை எடுக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட பிளே ஸ்கூலுக்கு திரும்ப அந்த ஆபீசர் வந்திருக்காரு. வாங்க சார், என்ன திரும்ப வந்திருக்கீங்க, சாப்பிட எதுவும் வேணுமா, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை நல்லா கவனிக்கும் போது, நல்லா இருக்குப்பா, உங்க ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, நான் பார்த்த பிளே ஸ்கூல்லயே நீங்க மட்டும் தான் நல்லா குவாலிட்டியாவும் இருக்கீங்க, குழந்தைங்களை நல்லா என்டர்டைனும் பண்றீங்க, ஆனா ஒரு முக்கியமான விஷயம், உங்க ஸ்கூல்ல 3 பசங்க எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிருக்காங்களாமே, உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா சார் மொத்தமா 12 பேரு, ஆனா 4 பேருக்கு ஒரு டீச்சர்னு தானே சொன்னீங்க, சோ நாங்க 3 பேர் இருக்கோம், கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, தம்பி அங்கதான்ப்பா ஒரு பிரச்சனை, ரூல்ஸை நீங்க ஃபுல்லா படிக்கலன்னு நினைக்கிறேன், டீச்சர் கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா இந்த மாதிரி பிளே ஸ்கூல்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ஜாயின் பண்ணா அது வீட்ல நடக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ்ல தான் அந்த ஸ்கூல்ல நடத்தணும், இல்லாட்டி ஸ்கூல்ல மூடணும்ப்பா, இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு, ஒன்னு 2 பசங்களை ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டி இந்த வீடை விட நீங்க கொஞ்சம் பெரிய இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆபீசர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்டு அரகுறை 3 பேரும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்க கிட்ட பெரிய இடம் வாங்குற அளவுக்கு எல்லாம் காசு இல்ல, என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பேசாம 2 பசங்களை ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எப்படி பண்ண முடியும், வேற ஏதாவது இடம் பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல எடுபடி பக்கத்துல ஒரு ஆடிட்டோரியம் பெருசா இருக்கும், நார்மலான இடத்தை விட அதோட ரெண்ட் கொஞ்சம் கம்மி தான், அங்க போய் பாப்போமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இவங்க 3 பேரும் அங்க போய் பாக்குறாங்க. இவங்க எதிர்பார்த்ததை விட அந்த இடம் பெருசா தான் இருக்கு, சூப்பர்ரா இந்த இடத்த பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஆனா அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுற அளவுக்கு இவங்க கிட்ட காசு இல்ல, என்னதான் இருந்தாலும் அதுவும் காசு அதிகம் தான், ஏடா பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது நினைச்சா போலாம், ஆனா ஹைலி ரிஸ்க், இருக்கிற எல்லாத்தையுமே வித்துட்டு அதை வாங்குற மாதிரி இருக்கும், ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஹீரோவோட காசு நாமும் தான், என்னடா பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. பேசாம இந்த வாரம் சண்டே நம்ம ஊர் பார்க்ல நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டொனேஷன் ஈவென்ட் ஏதாவது நடத்துவோமா, நிறைய ஸ்டால்ஸ் போட்டு பொதுமக்கள் கிட்ட இருந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பரவாயில்லையே நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ஓகேடா இதை தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்ட்டு இவங்க முடிவு எடுக்க கட் பண்ணி அடுத்த வாரம் சண்டே பார்க்ல காட்டுறாங்க. அங்க ஈவென்ட்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு, நிறைய பசங்க பப்ளிக்லாம் வந்து நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஃப்ரெண்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு, அந்த சைடு எடுபடி நிறைய பேருக்கு ஃபேஸ்ல பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இங்க ஹீரோயின் மத்த எல்லா பேரண்ட்ஸும் நிறைய ஸ்டால்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க எடுபடிக்கெல்லாம் லக்கு, அவர் ஒரு பையனோட அம்மாவை சைட் அடிச்சாரு, அவங்க இப்ப அவங்க கூட வந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஆளுக்கு கையெல்லாம் நடுங்குது, ஒன்னும் இல்லைங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட பேசுறேன்னா அதுவும் பிடிச்ச பொண்ணு கூட அப்படின்ற மாதிரிலாம் தலைவன் ஐஸா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு சரி ஓகே அடுத்த வாரம் ஃப்ரைடே நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, தியேட்டர்ல ஏதோ நல்ல படம் ஓடுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் வீட்டுக்கு வந்து உங்க பையனை பாத்துக்கணும், நீங்க படத்துக்கு போறீங்க அவ்வளவுதானே, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட லூசு பயலே நான் ஒன்ன தான்டா படத்துக்கு கூப்பிடுறேன், என்னடா இவ்வளவு பச்சை குழந்தையா இருக்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்ல, இதை கேட்டு நம்ம எடுபடியும் சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த பார்க்குள்ள மாறு வேஷம் போட்டு யாரோ 2 பேர் உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த பிளே ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு அம்மா இருந்துச்சுல்ல, அதுவும் அவங்களுடைய அசிஸ்டன்ட்டும் இந்த ஈவெண்ட்டை கெடுக்கிறதுக்காகவே உள்ள வந்து ஏர் பலூன்ல ஓட்டையை போட்டு பார்க்ல இருக்க வாட்டர் பைப்பை ஓபன் பண்ணி சாப்பாட்டுல எல்லாம் புழுவை போட்டு அந்த ஈவெண்ட்டையே நாசம் பண்ணி அங்க இருந்து இவங்க 2 பேரும் தடையமே இல்லாம கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஆளுங்க எல்லாரும் எவ்வளோட கலெக்ஷன் வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா போட்ட காசை விட கொஞ்சம் காசு தான் அதிகமா வந்திருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே, பேசாம நம்ம ரிஸ்க் தான் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அடுத்த நாள் மண்டே ஏதோ கவர்மெண்ட் ஹாலிடே போல இருக்கு, அதனால லீவ் தான். சோ ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கும்போது அந்த சமயத்துல அவருக்கு ஒரு கால் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசினா நம்ம ஹீரோவுடைய பாஸ், நம்ம ஹீரோ வேலை பார்த்த கம்பெனியோட சிஇஓ, கடைசியா கூட ஹீரோ கிட்ட பேசியிருப்பாரு. அவர் இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஹீரோவை திரும்ப வேலைக்கு கூப்பிடுறாரு. வேலையை விட்டு போறதுக்கு முன்னாடி பஞ்சு முட்டாய் வச்சு கேண்டி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லியிருப்பார்ல, அந்த ஐடியாவை இந்த சிஇஓ வந்து ஓனர் கிட்ட கொண்டு போயிருப்பாரு போல இருக்கு. அது அந்த கம்பெனியோட போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சான். அதனால நம்ம ஹீரோவை திரும்ப வேலைக்கு கூப்பிடுறான். சார் நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, இரு ராஜா நான் உனக்கு செக் அனுப்புறேன், உன் சம்பளம் எவ்வளோன்னு
பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லு என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு போஸ்ட்ல பேப்பர் வருது. எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ரெகுலர் சேலரியோட ரொம்ப அதிகம். ஆஹா பரவாயில்லையே, வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள அந்த பிளே ஸ்கூல் பிரின்சிபல் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வராங்க. தொழில் எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா விருந்தாளி தானே, சோ உள்ள கூப்பிட்டு தண்ணி கொடுக்கும் போது அந்த சமயத்துல அந்த பிரின்சிபல், சார் நான் கேள்விப்பட்டேன் உங்க ஈவென்ட்ல ஏதோ பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சாமே, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால தான் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். போன வாட்டி எங்க ஸ்கூல்ல காசு ரொம்ப அதிகமா இருக்குன்னு தானே நீங்க கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு அந்த கஷ்டமே வேணாம், 90% டிஸ்கவுண்ட் பண்ணி உங்க பையனை எங்க ஸ்கூல்லயே சேர்த்துக்கிறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை இந்த ஸ்கூல்ல மூடணும். டேபிள் மேல இருக்க நம்ம ஹீரோவோட ஜாப் லெட்டரே அவங்க பார்த்துட்டாங்க. பரவாயில்லையே, ஜாப் லெட்டர்லாம் வந்திருக்கு, அது கூட இந்த ஆஃபரும் வந்திருக்கு, யோசிங்க, நல்ல முடிவா எடுப்பீங்க நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஒரு டெசிஷன் எடுத்துட்டாரு. ஏன்னா வேற வழி இல்ல, ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. சோ ஸ்கூல்ல நிறுத்திட்டு திரும்ப வேலைக்கு போயிடலான்னு ஹீரோ டிசைட் பண்ணிட்டாரு. இது அடுத்த நாள் ஃப்ரெண்டு கிட்டையும் எடுபடி கிட்டையும் சொல்லும் போது, என்னப்பா அப்ப ஸ்கூல்ல நிறுத்திட்டு எங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ண போறியா, நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அறகுறை கேட்க, டே லூசு, சிஓ கிட்ட பேசிட்டேன், என் கூட சேர்ந்து நீங்க 2 பேருமே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது, அட அது இல்லப்பா, நான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலனாலும் அந்த வேலையை விட்டுருப்பேன், ஏன்னா அந்த வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல, பசங்களை பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம்ப்பா ப்ளீஸ் பா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. கவலைப்படாதடா, இந்த வாட்டி உனக்கு கம்பெனில நல்ல பொசிஷனே வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அட போயா நீயும் உன் பொசிஷனும், எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எடுபடி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயுமே ஸ்கூலை மூடுறத பத்தி இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இப்ப அன்னைக்கு ராத்திரி ஹீரோ அவருடைய பையன் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்பா ஏன்பா எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நீங்க பேசாம இதையே கண்டினியூ பண்ணுங்களேன் அப்படின்னும் போது, அப்பாக்கு இப்ப சம்பளம் நிறைய வந்திருக்குப்பா, அப்பதான் என்னால நிறைய பொம்மை உனக்கு வாங்கி தர முடியும் அப்படின்னும் போது, அப்பா என் பொம்மை எல்லாத்தையுமே வித்துருங்க, அப்ப உங்களுக்கு அந்த வேலை வேணாம்ல அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லும் போது, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ தூங்குப்பா, கொஞ்ச நாள்லயே உனக்கு பழகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்ல, என்னடா அது வேலை அப்படின்ற மாதிரி மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க சிஇஓ, டே ஹீரோ என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னோட அந்த பஞ்சு முட்டாய் பிரசன்டேஷன் அதை சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அவருடைய ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ளுக்குள்ள அந்த பேப்பர்ஸ் தேடினா பேப்பர்ஸ்குள்ளேயே ஒரு டிராயிங்கும் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவோட பையன் ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பான் இல்லையா, ஹீரோ கூட இருக்க மாதிரி, அதுதான் அதுல இருக்கு. அதை பார்த்த உடனே இவ்வளவு நேரம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இருந்தாரு, ஆனா இப்ப கிளியரா மாறிட்டாரு. எதுக்காக நம்ம சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டோம், நம்ம பையனையும் குடும்பத்தையும் சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு தானே. ஓகேடா டேம் அவனே, ஐ எம் கமிங் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, சார் பிரசன்டேஷன் தானே சார் கேட்டீங்க, எனக்கு உங்க வேலை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கட் பண்ணி அந்த பிராண்டடான பிளே ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய பையனுக்கும் அதே ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் டே, விருப்பமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பிரின்சிபல் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல்ல சுத்தி காட்டினாங்க இல்லையா, அது மாதிரி அங்க உள்ள எல்லா பசங்களுடைய அப்பா அம்மாக்கும் வீட சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட எல்லாம், கவலைப்படாதீங்க, உங்க பசங்க எல்லாருமே நாங்க ரேஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அவங்க லைஃப்ங்கிற இந்த ரேஸ்ல கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, ஏன் இவனுங்க எல்லாம் என்ன குதிரைங்களா அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க, இங்க இவங்க உங்களை ரேஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நண்பன் படத்துல வருமே, லைஃப் இஸ் அ ரேஸ், அந்த பிரின்சிபல் பண்றது தப்புன்னு தான் அந்த படத்திலேயே சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தும் திருந்தாம இங்க வந்து ஒன்னு கிளாஸ் எடுக்குது பாருங்க. குழந்தைங்களா இருக்க விடுங்க, அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு, அவங்க வாழ்க்கையை நீங்க வாழணும்னு ஆசைப்படாதீங்க, கண்டிப்பா அவங்க பெரிய ஆளாகி வந்து காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம டேடி டே கேர்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் இங்க தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது, பசங்களா உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, என் வீடை வித்தாவது அந்த இடத்த ரெண்ட் எடுப்போம், திரும்ப நம்ம ஸ்கூல்ல திறக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு எல்லா பசங்களும் குதிச்சிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வராங்க. இப்ப நம்ம ஹீரோ அவருடைய பையனையும் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த ஸ்கூல்ல விட்டு கிளம்புறாரு. கட் பண்ணி அங்க எடுபடியை காமிச்சா, அவன் வீட்டுல எல்லாத்தையும் விக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோவும் ஃப்ரெண்டும் அங்க வந்துட்டு, ஸ்கூல்ல திரும்ப ஓபன் பண்ண போறோம், நீ வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அவரும் கார்ல ஏறிக்கிறாரு. இப்ப கட் பண்ணி பல மாசங்கள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த இடத்துல ரோட்ல இந்த பிராண்டட் பிளே ஸ்கூலோட பிரின்சிபல் இருந்தா இல்லையா, அவ சைன் போர்டு வச்சுக்கிட்டு டிராபிக் போலீஸா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த பிளே ஸ்கூலே இழுத்து மூடிட்டாங்க போல இருக்கு. இப்ப பின்னாடி பார்க்கும்போது அங்க இவளுடைய அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவுடைய ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பசங்க எல்லாருமே ரோட்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மேடம் எங்க ஸ்கூல்ல இன்னமும் நிறைய பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க, நீங்களும் வேணா ஜாயின் பண்ணிக்கங்க, எதுக்கு இப்படி வெயில்ல நின்று கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை போட்டு அந்த அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப கட் பண்ணி அந்த ஸ்கூல்ல காமிச்சா, நம்ம ஹீரோ ரிஸ்க் எடுத்து அந்த இடத்த வாங்கியிருப்பாரு. வாங்கின கொஞ்ச மாசங்களே பயங்கர ப்ராஃபிட், ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம டீச்சர்
டீச்சர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த சைடு நம்ம எடுபுடிக்கு அவர் லவ் பண்ண பொண்ணு கிடைச்சிட்டாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு அவரோட காசும் கிடைச்சிருச்சு, பிடிச்ச ஒரு வேலையும் கிடைச்சிருச்சு, முக்கியமா அவருடைய பையனும் சந்தோஷமா இருக்காரு, ஃப்ரெண்டும் அப்படிதான். இப்படி இவங்க எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிச்சு குடும்பமா சந்தோஷமா இருக்காங்கங்கிற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன படம் பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலா இது ஒரு நல்ல படம், ஃபீல் குட்டா இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நடுவுல ஒன்றரை சீனை கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுலயும் இந்த படத்துல சின்ன பசங்க நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அதுல முக்கியமா இந்த பொண்ணு, இந்த வெள்ளை முடி வச்சிருக்காளே, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? இவங்க ஆக்சுவலா இப்ப நிறைய படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. இதை ஏன்டா சம்பந்தமே இல்லாம எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். சும்மா ஜெனரல் நாலேஜ் தான், தெரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே. அடுத்து ஒரு காமெடி மிஸ்ட்ரி படம் போடலான்னு இருக்கேன். ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுது, எடிட் பண்றதுக்கு அதை விட அதிகமா டைம் ஆகுது. அதனால தான் வீடியோஸ் வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகுது. புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ற அளவுக்குலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ப்ரோ, இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே ஒரு லைக் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அமுக்கி விடுங்க. லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். என்ன நான் சொல்றது, உங்களுக்கு வேணா கமெண்ட்டையும் போட்டு விடுங்க. யார் கேட்க போறா? ஒரு 4 கமெண்ட் நறுக்குன்னு போடுங்க. இல்ல வீடியோ பிடிக்கலையா, நாக்கு பிடுங்குற மாதிரி ஒரு கமெண்ட்டை போடுங்க. என்னப்ப நீங்க திட்டினா மட்டும் நான் சீரியஸா எடுக்க மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உங்களோட நண்பன், மச்சான், தோஸ்து, அமிகோ.